ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பொள்ளாச்சி மக்களவை தொகுதியில் திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமியை ஆதரித்து உடுமலைப்பேட்டையில் உதயநிதி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு வரோம், நீட் தேர்வு எங்களுக்கு வேணான்னு. ஆனா ஒன்றிய அரசு கேக்குதா? நமக்கு நீட் தேர்வு வேணுமா வேணாமா? அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய வேலை, ஒன்றிய அரசு, ஒன்றிய பாசிச பாஜக அரசை துரத்தி அடிக்கணும். சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் துரத்தி அடிச்சீங்க. ஆனா இந்த முறை அதை விட அதிகமா அடிக்கணும். அவங்க திரும்பியே பார்க்க கூடாத அளவுக்கு அடிக்கணும். இப்போ நம்முடைய தலைவர் நீங்க வாக்களிச்சு ஓட்டு போட்டு ஆதரவு தெரிவிச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் தேர்தலில் வாக்கு போட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்களை முதலமைச்சர் உட்கார வச்சீங்க. அப்போ என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப கோவிட் பெருந்தொற்றுமா, ரெண்டாவது செகண்ட் வேவ் ஞாபகம் இருக்கா? கோவிட் பெருந்தொற்று. கோவிட் வந்தப்போ ஒன்றிய பிரதமர் மோடி தமிழ்நாட்டு பக்கம் எட்டி பார்த்தாராமா? நம்ம எல்லாரையும் 6 மாசம் சிறையில வச்சிருந்த மாதிரி வீட்டுக்குள்ள பூட்டி வச்சிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? யாராவது வெளியில வர முடிஞ்சதாமா? ஏதாவது வேலை பார்க்க முடிஞ்சதா? யாரும் வெளில வரக்கூடாது. வீட்டை விட்டு வெளில வந்தீங்கன்னா கைது. ரோட்டுக்கு வந்தா தடியடி நடத்தி எவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க. 6 மாசம் நமக்கு எந்த வேலை இல்லாம வச்சிருந்தாரு. ஏதாவது ஒரு இழப்பீடு தொகையாவது கொடுத்தாரா? பார்க்கவே இல்லை. எதுக்காவது பாத்திருக்காரா? 22 குழந்தைங்க நீட் தேர்வில் இறந்தாங்களே, ஒரு துக்கம் விசாரிச்சாரா? சென்னையில மிக்ஜாம் புயல் அடிச்சுதுமா டிசம்பர் மாசம். 4 நாட்கள் சென்னை மிதந்தது தண்ணியில. பார்த்தாரா? ஒரு இழப்பீடு தொகை கேட்டார் தலைவர். நம்ம தலைவர் பாதிக்கப்பட்ட அனைத்து இல்லங்களுக்கும் அனைத்து வீட்டுக்கும் 6000 ரூபாய் இழப்பீடு கொடுத்தாரு. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டம் ஒரு பைசா கூட ஒன்றிய அரசு கொடுக்க முடியாதுட்டாங்க. அதே மாதிரி தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டம் டிசம்பர் 10, 12ஆம் தேதி, 13ஆம் தேதி நினைக்கிற மிகப்பெரிய வெள்ளம். 10 நாள் மழை பெஞ்சதுமா. ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சிருச்சு. 2 மாவட்டமும் கிட்டத்தட்ட மூழ்கிடுச்சு. நம்ம தலைவர் கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய்க்கு நலத்திட்ட உதவிகளை அந்த 2 மாவட்டத்துக்கு மட்டும் கொடுத்தாருமா. உயிரிழந்தவங்களுக்கு 5 லட்சம். உடுமலைப்பேட்டையில் வாக்காளர்களை சந்தித்து உதயநிதி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார். பொள்ளாச்சியில் உதயநிதி ஸ்டாலின் மக்களவை தொகுதியில் திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமியை ஆதரித்து உடுமலைப்பேட்டையில் பரப்புரை மேற்கொண்ட காட்சிகளை பார்த்தோம். அதில் மத்திய அரசு குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி குறித்தும் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தார். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.